மத்திய அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் இங்க வந்து பேசின அக்காவும் தம்பியும் இடம்பெற்றிருக்கிற கட்சியின் அமைச்சர். அவர் பேர் வந்து தர்மேந்திர பிரதான் யாதவ், ஒன்றிய அரசின் கல்வித்துறை அமைச்சர். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தேசிய கல்விக் கொள்கையை ஒத்துக்குன்னு கையெழுத்து போட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த 2152 கோடி ரூபாயை நாங்க விடுவிப்போம். இந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன இந்தி திணிக்கிறது. இதை ஒத்துக்குனா இந்த 2152 கோடியை ஒதுக்குவோம், இல்லைன்னா ஒதுக்க மாட்டேன்னு சொல்றாரு. இந்த மாதிரியான ஆணவ பேச்சு இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் மிக சிறப்பா கருத்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்க தீயில கை வைக்கிறீங்க, தீயோடு விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு அமைச்சர் இன்னைக்கு பேசியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே தமிழ்நாட்டில் 2 முறை மிக்ஸாம் புயலும் பென்சால் புயலும் பாதிச்சது. இதே சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், நம்முடைய கடலூர், வேலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நெல்லை இவ்வளவு மாவட்டங்கள் இந்த 2 புயலாலையும் பாதிக்கப்பட்டுச்சு. அப்ப நம்ம மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒன்றிய அரசு கையில வெள்ள பாதிப்புகள் இவ்வளவு ஏற்பட்டிருக்கு, இதுக்கு நீங்க நிதி தரணும். எவ்வளவு நிதி தரணும்? இந்த வெள்ள பாதிப்புகளை சரி பண்றதுக்கு, கட்டமைப்புக்கு நீங்க ஒரு 45,000 கோடி தரணும்னு ஒன்றிய அரசுக்கு கேட்டாங்க. ஆனா எவ்வளவு கொடுத்திருக்கணும்? 45,000 கோடி கேட்டிருக்கு. எவ்வளவு கொடுத்திருக்கணும்? ஏராளமான நிபுணர் குழு எல்லாம் வந்தது, பார்த்துட்டு போய் என்ன பண்ணிருக்கணும்? 45,000 கோடி கேட்டா ஒரு பாதி கொடுத்திருந்தா கூட ஒரு 22,500 கோடி, இல்ல ஒரு 25% கால்வாசி கொடுத்திருந்தா கூட ஒரு 11,400 கோடி, 11,000 கோடி கொடுத்திருக்கணும். ஆனா எவ்வளவு கொடுத்தாங்க தெரியுமா? வெறும் 276 கோடி கொடுத்தாங்க. கேட்டது 45,000 கோடி, அவங்க கொடுத்தது வெறும் 276 கோடி கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பாரபட்சமான தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற ஒரு அரசு இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. அண்மையில ஒரு பட்ஜெட் போட்டாங்க ஒன்றிய அரசு. பொதுவாகவே எல்லா மாநிலத்துக்குமான இந்த அரசு தர வேண்டிய இந்த நிதி பகிர்வு எவ்வளவுன்னா ஒரு 14 லட்சம் கோடி தரணும். இந்த 14 லட்சம் கோடி தரணும். ஆனா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? வெறும் 58,000 கோடி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இதே உத்தரப்பிரதேசத்துக்கு, நம்மளை விட குறைவான வரி தர்ற உத்தரப்பிரதேசத்துக்கு 2,55,000 கோடி கொடுத்திருக்கிறாங்க. கூடுதல் வரி தர்ற தமிழ்நாட்டிற்கு வெறும் 58,000 கோடி. தமிழ்நாட்டை விட கூடுதலாக வரி செலுத்துகிற உத்தரப்பிரதேசத்துக்கு 2,55,000 கோடி கொடுத்திருக்கிறாங்க. இதை விட இன்னொரு கூடுதல் கொடுமை என்னன்னா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இந்த மாதிரி ஒரு 5 மாநிலத்துக்கு சேர்த்து எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்கன்னா 2,24,000 கோடி கொடுத்திருக்கிறாங்க. 5 மாநிலத்துக்கு சேர்த்து 2,24,000 கோடி, உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் 2,55,000 கோடி. இந்த மாதிரியான ஒரு அரசை நடத்திட்டு இருக்கிற 2 பேரு இங்க வந்து மாட வீதியில வீரவசனம் பேசிட்டு போயிருக்கிறாங்க.